பாட்டாளி மக்கள் கட்சியோட பொதுச் செயலாளரா இதை வன்மையா கண்டிக்கிறோம். நீங்க எவ்வளவு முடக்க முயற்சி பண்ணாலும் டாக்டர் ஐயா தான் நம்மளுடைய பிராண்ட். தேர்தல் வரப்போகுது, தேர்தல் சந்திக்கணும்னா நிச்சயமா மருத்துவர் ஐயா அவரோட முகம் இல்லாம நம்ம சந்திக்க முடியாது. இதை விரைவில் தீர்வு காண்றதுக்கு நம்ம சின்னையா அவர்கள் ஒரு முடிவெடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் அவர் உறுப்பினரே கிடையாது. முதல்ல அவர் பாட்டாளி மக்கள் கட்சியிலேயே இல்ல. அவர் மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டுகளாக உழைத்து உருவாக்கிய பாட்டாளி மக்கள் கட்சியோட கொடிய இன்னாரு பயன்படுத்தக்கூடாதுன்னு இவர் சொல்றதுக்கு இவர் யார்? உடனே இப்ப கீழே கொந்தளிச்சுக்கிட்டு வருவாங்க, நீ யாருப்பான்னு. நான் டாக்டர் ஐயா அவர்களால் நியமிக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர். செயற்குழு, பொதுக்குழு, நிர்வாகக்குழு சேர்ந்து ஐயா அவர்கள் கொடுத்த நியமனத்தை அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. நான் கேட்கறது ஒண்ணுதான், நீங்க மதிமுக இருந்து வந்தீங்கன்னு எல்லாரும் இங்க சொல்றாங்க, தகவல்லாம் கொடுக்குறாங்க. நீங்க இயக்கத்துக்காக பல சட்ட போராட்டங்கள் பண்ணியிருக்கிறதா நீங்க சொல்றீங்க. அப்படி இருந்தவர் ஐயாவை எதிர்த்து தப்பா பிரஸ் மீட்டுகளை தொடர்ந்து அவரை எதிர்த்து, அவருடைய கொள்கைக்கு எதிர்த்து நீங்க பேட்டி கொடுத்துட்டு வரீங்க. பாட்டாளி மக்கள் கட்சியோட அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளராக சட்டமன்ற தேர்தலில் நின்று மாம்பழம் சின்னத்தில் வெற்றி பெற்றவர் எங்களுடைய சேலம் எம்எல்ஏ அருளனன் அவர்கள். அவரை நீங்க கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ற நீங்க ஐயா அவர்களால் நீக்கப்பட்டிருக்கீங்க. அப்ப உங்களுக்கே முதல்ல அதுக்கான உரிமை கிடையாது. அதான் நான் இங்க தெரிவிச்சுக்கிறேன். இளைஞர் சங்க மாநாடு இன்னைக்கு தமிழக நிர்வாகிகள் கூட்டம் இன்னைக்கு சென்னையில அன்புமணி தலைமையில நடக்குது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தேர்தல் நேரங்கள்ல எனக்கும் நிறைய உறுதுணையா இருந்திருக்காரு கணேஷ்குமார் அவர்கள். ஆனா அவர் ஒரு கூட்டத்தில் சொன்னாருங்க, மைக்க பிடிச்சு ஒரு கூட்டத்தில் சொன்னாரு, இந்த மாதிரி ஐயா சின்னையா இந்த மாதிரி நெருக்கடியான இருக்கிற சூழ்நிலையில ஒரு உண்மையான தொண்டன் என்ன பண்ணுவானா, ஐயா சின்னையா சேர்ந்ததுக்கு அப்புறம் நாங்க பொறுப்பு வாங்குறோம்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு அவர் ஒரு பொறுப்பு சின்னையா கிட்ட பொறுப்பு வாங்கிட்டு வந்திருக்காரு. பொறுப்பு வாங்கிட்டு வந்து அவர் கூட்டம் போடுறாரு. இப்போ இதை இப்போ அவர் எப்படி உண்மையான தொண்டனா இல்லையாங்கிறது நான் பொதுமக்கள் கிட்ட விட்டுறேன், அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. அவங்க கூட்டம் நடத்துறது எல்லாம் பண்றது எல்லாம் சரி. நான் என்ன சொல்றேன், டாக்டர் ஐயா அவர்களை எதிர்த்து அவரை தோற்கடிக்கணும்னு முயற்சி பண்ற எதுவுமே கண்டிப்பா சாத்தியமாகாது. எல்லாமே தோல்வியில தான் முடியும். அதை விரைவில் ஒப்புக்கொண்டு எல்லாரும் சேர்ந்து ஐயாவுடன் பயணிக்கணுங்கிற எண்ண ஓட்டத்துக்கு வரணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். கூட இருக்கிறவங்க எல்லாமே அவர் உடல்நிலை வச்சுக்கிட்டு ஐயா நிறைய உடல்நிலை வச்சுக்கிட்டு தேவையில்லாத வேலை பார்க்குறாங்க, தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஒன்றா தொலைச்சிருவேன்ற மாதிரி. இல்லை, அதுக்கு நான் விரிவா அறிக்கை கொடுத்துருக்கேங்க. அந்த அறிக்கைக்கும் நிறைய எதிர்வினை ஆட்டுறாங்க. அப்புறம் அதில் என்ன சொல்றாங்கன்னா, எங்க ஐயா மேல அண்ணனுக்கு இல்லாத பாசம் உனக்கு என்ன அப்படின்னா, அதே இப்போ என்ன கேட்குறீங்க இல்லையா, நான் ஒரு சாதாரண தொண்டனா இருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு ஐயா அவர்கள் பொறுப்பு கொடுத்திருக்காரு. எல்லாத்தையும் தாண்டி ஐயா அவர்களுக்கு பரிசோதனை ஆஞ்சியோ பண்ண போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஓடி போய் அங்க மருத்துவமனையில உட்காந்துக்கிட்டேன். அந்த காரிடார்லயே நின்னுக்கிட்டேன். ஐயாவை ஒரு முறை 2 முறை சந்திச்சேன். அந்த காரிடார்லயே நின்னுக்கிட்டேன். அந்த மாதிரி நீங்க எல்லாம் ஏன் வரல? பாசம் இருக்குன்னு சொல்றவங்க ஏன் ஐயாவை சந்திக்கல? ஏன் ஐயா கூட அந்த 3 நாள் அங்க இல்லங்கிறதா இப்ப கேள்வி. அவரு அண்ணன் தொலைச்சிருவேன்னு சொல்லி இருக்கிறது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா ஐயா கூட உறுதுணையா நிக்கிறோம். இன்ஃபேக்ட் அண்ணனுடைய வேலையை தான் இப்ப நாங்களா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அண்ணன் அங்க மருத்துவமனையில பார்த்துட்டு அந்த பேட்டி கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. அப்ப எல்லாரும் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரியவே ஆரம்பிச்சது. அண்ணனோட பேட்டியில தான் தெரிய ஆரம்பிச்சது. இது நான் விரிவா என்னுடைய அறிக்கையில கொடுத்திருக்கேன். ஆனா இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லணும். கிட்டத்தட்ட எனக்கிட்ட ஆதாரம் இருக்கு. எப்படின்னா, ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு. அங்க பனையூர்ல அவங்க அந்த வார் ரூம் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த வார் ரூம்ல ஐயா அவர்களுடைய அறிக்கை ஆக்கப்பூர்வமானது எப்பவுமே. அதை நம்ம கொண்டு போய் பொதுமக்கள்கிட்ட சேர்க்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கும். அதுல அவருடைய முகநூல் கணக்கு, ட்விட்டர் கணக்கெல்லாம் முடக்கி வச்சிருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நம்ம கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்கோம், அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஏதோ நம்ம இப்போ ஒரு புது அக்கௌண்ட்டை தற்காலிகமா ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ணிட்டு நம்ம ஐயாவோட அறிக்கையை வெளியில பொதுமக்களுக்கு காட்டுவோம். ஏன்னா ரொம்ப ஆக்கப்பூர்வமான நிறைய மீடியாவை கூட அதுல இருந்து தான் குறிப்பெடுப்பாங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேருக்கு ரீச் ஆகிற ஒரு விஷயமா இருக்குது. அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக இன்னைக்கு பிரஸ் கிளப்ல எல்லாரையும் சந்திச்சு அதெல்லாம் ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று தயாரிச்சிருக்காங்க, என்கிட்ட ஆதாரமா இருக்கு. அதை நான் பிரஸ் கிட்ட கூட கொடுக்குறேன். அந்த வீடியோவில் எப்படி புதுசா உருவாக்கி இருக்கிற அக்கௌண்ட்டை
நம்ம வந்து ரிப்போர்ட் அடிக்கணுங்கிறத விரிவா ஒரு 30 செகண்ட் வீடியோ அவங்களே உருவாக்கி கொடுக்குறாங்க. அப்போ திட்டமிட்டு இந்த மாதிரி நீங்க எங்கேயாவது ஐயா கூட இருக்கிறவங்க பண்ணதை பார்த்திருக்கீங்களா? இல்ல. ஆனா அதே வந்து அங்க பனையூர்ல இருக்கவங்க வார் ரூம்ல உட்காந்து பேசி இந்த மாதிரி இப்படிதான் ரிப்போர்ட் அடிக்கணும், இப்படி ரிப்போர்ட் அடிச்சாதான் ஐயாவோட அக்கௌண்ட்டை முடக்குவாங்க, அப்பதான் அவர் அறிக்கை வெளியே வராதுன்னு திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை வன்மையா பாட்டாளி மக்கள் கட்சியோட பொதுச் செயலாளரா இதை வன்மையா கண்டிக்கிறோம். நீங்க எவ்வளவு முடக்க முயற்சி பண்ணாலும் டாக்டர் ஐயா தான் நம்மளுடைய பிராண்ட். தேர்தல் வரப்போகுது, தேர்தல் சந்திக்கணும்னா நிச்சயமா மருத்துவர் ஐயாவோட முகம் இல்லாம நம்ம சந்திக்க முடியாது. இதை விரைவில் தீர்வு காண்றதுக்கு நம்ம சின்னையா அவர்கள் ஒரு முடிவெடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.